ஜோம் பண்ண ஆண்டவர் அந்த தடைகளை விலக்கி போடுவார். அல்லேலூயா. அந்த தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார், தடைகளை மாற்றி போடுவார். நீங்கள் இப்போவே பாருங்களாம், ஆதியாகமம் 37, 38, 39, 40 வசனங்களை வாசித்தா அங்கே யோசேப்பு என்கிற ஒரு இளம் வாலிபன், ஒரு வாலிப தம்பி, 17 வயசு. அந்த 17 வயசில் அவங்க அம்மா அன்பு கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க, ராகேல் இறந்து. இந்த யாக்கோபினுடைய தகப்பனுடைய அரவணைப்பில் இந்த அப்பா இவனுக்கு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், ரொம்ப இவனுக்கு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், இவனுக்கு மேலே ரொம்ப அன்பா இருக்கிறார் என்பதற்காக சகோதரங்க இவனை பகைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சகோதரங்க எல்லாம் பொதுவாக என்ன நினைப்பாங்க? தம்பி, அவன் நம்ம கூட பிறந்த தம்பி, அவனுக்கு நம்ம அம்மா கூட அந்த அது கூட அவனுக்கு தெரியாது, பெற்றதோட சரி, அதுக்குள்ளே சீக்கிரமாக இறந்து போனால் எப்படி அவனுக்கு அம்மாவை தெரியும்? அப்போ அம்மாவுடைய அன்பில்லாத ஒரு சிறுவனாக இருக்கிற அவனிடத்தில் அப்பா அன்பா இருக்கட்டும் அந்த விட்டு கொடுக்குற குணம் இல்லாமல் அவனை இவங்க பகைத்தார்கள். வசனத்தை பாருங்க எப்படி சொல்லுது. 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இப்போ இவன்கிட்ட அவங்க சகோதரங்க பேச மாட்டாங்க. இப்போ அப்பா அன்பாக இருக்கிறார் என்பது அந்த சகோதரங்க பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சிலருடைய வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், சிலருடைய வீட்டில் இப்போ அப்பாவுக்கு 2-3 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைகிட்ட ஒருவேளை அன்பாக இருந்திருக்கலாம், இல்லை அவள் ஏழையாக இருக்கிறதுனால, இல்லைன்னா அவளுக்கு வேறு ஆதரவு இல்லாததுனால கொடுக்கறதுல பாசத்துலேயும் கொஞ்சம் இருக்கலாம். மற்ற பிள்ளைகள் காணும்போது அவளுக்கோட்ட மட்டும் எங்கள் அப்பா அன்பாக இருக்கிறார், எங்களை வந்து பார்க்கறதில்ல, எங்களை இது பண்ணுறதில்ல. பின்ன இவங்களுக்குள்ள ஒரு பகை, இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை, இதையெல்லாம் கொண்டு வருகிறவன் சாத்தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் செபிக்கணும் நல்லா. நம்ம எல்லாரும் நமக்கு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது என்பது ஒரு ஆசீர்வாதம். சில நேரங்களில் உங்கள் கணவன் உங்கள் மனைவியினிடத்தில் ரொம்ப அன்பாக இருக்கிறத சில பெற்றோர் விரும்ப மாட்டாங்க, தாய் தகப்பன் விரும்ப மாட்டாங்க. பாரு, என்னைக்கு வந்த வைவா, இவளுக்கிட்ட யாம்புள்ள இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், இது இருக்கிறான், அது இருக்கிறான், இப்படின்னு சில பெற்றோர் அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவங்களுக்கு பிள்ளைக்கு மேலே கோபம், மருமகளுக்கு மேலே. அதனால தான் சில பேருக்கு கோபம். அல்ல மருமகள் வேற ஏதாவது செஞ்சாங்களா? சில பேரை பாருங்கள், சில மருமக்கள் அவங்க பெற்ற தாய் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அம்மானு கூப்பிட்டு அவங்கள கடைசி காலம் வயசாயிடுச்சு, சாக போகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அன்பையும் கொடுத்து பிள்ளை அம்மாவோட நேரத்தை செலவிடும்போது மனைவிக்கு சகிக்காது. சில மனைவிமார்கள் சகிக்காது, கணவனை வெறுப்பாங்க, கணவனிடத்தில் அந்த மாதிரி பேசுவாங்க, இவரை காயப்படுத்தி பேசுவாங்க, உபத்திரவப்படுத்தி பேசுவாங்க. வேற யாரும் கிடையாது, தன்னுடைய மனைவி. இவங்க அந்த விட்டு கொடுக்குற குணமோ அந்த இறக்க குணமோ அவங்களுக்குள்ள இருக்காது. அவருடைய தாய் அம்மாட்ட பேசட்டும், அம்மாட்ட அன்பா இருக்கட்டும், அம்மாட்ட அந்த உறவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கட்டும். இவங்க எத்தனை காலம் இந்த உலகத்தில் இருக்க போறாங்க அந்த எண்ணம் கூட இராதபடி இவங்க அவங்கள முறுமுறுப்பாங்க, அவங்கள குற்றப்படுத்துவாங்க. கணவன்கிட்ட இங்க பாரு, நான் தான் உனக்கு பெண்டாட்டி, நான் தான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறவா, நீ என்ன அம்மாட்ட போய் இப்படி இருக்கிற, நேரத்தை பண்ணுற, செலவு பண்ணுற. சில கணவன்மார்கிட்ட மிருகத்தை பாரி நிற்கிற மனைவிமார்களை என்கிட்ட சொல்கிறாங்க, ஜோம் பண்ணுங்க பிரதர், என் அம்மாவுக்கு வேற யார் இருக்கு, அப்பாவும் கிடையாது, அம்மாவுக்கு நான் தானே ஒரு மகன், நான் தானே அவங்கள்ட்ட பேசணும், நான் தானே அவங்கள்ட்ட இந்த அளவுக்கு அன்பு இருக்கணும், அன்பா இருக்கணும், வேற யாருங்க இருக்கா? நிறைய பேர் புருஷர்கள் அந்த 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 காரியத்தை அடக்கி இப்படி வாழ்கிறவங்களே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சில மனைவிமார் நம்மகிட்ட சொல்லியதே நான் பார்த்துருக்கேன். சில மனைவிமாருங்க அப்படி பாருங்க பிரதர், என்கிட்ட நேரம் செலவு பண்ணுறதே இல்லை பிரதர், என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசுகிறதே இல்லை பிரதர், என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதே இல்லை பிரதர். சிலைய மனைவிமார்கள் அந்த மாதிரி சொல்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கிறோம். அது ஒரு ஆவியின் கிரியை, பிசாசுக போராட்டம். உங்களிடத்தில் யார் அன்பா இருக்கிறாங்களோ அந்த அன்பை கெடுக்கிற ஒரு ஆவி. நீங்கள் என்ன கட்டாயம் ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக இது சாதாரணமான ஒரு விஷயமாய் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசிக்கிறீங்களா? 1,00,000 பணத்தில் பெருசு கிடையாது. கணவன் மனைவியின் இடத்தில் அவ்வளவு உறவோடு அவ்வளவு அன்பாக இருப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், பெரிய ஆசீர்வாதம். பாதிக்கப்பட்ட மனைவிக்கு தான் அது அந்த வருத்தம் தெரியும். ஒரு கணவன் பேசாமல் வந்தபடி போடின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சீண்டி கொண்டு அந்த மாதிரி ஒரு மூஞ்சி கோணலோடு அப்படியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மனைவியினுடைய இருதயம் எவ்வளவு பாதிப்பை கொண்டு வரும் தெரியுமா?
யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் மனைவி அந்த மாதிரி ஒரு கணவனிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளாம, அவனுக்கு ஒரு தண்ணி வேணுமா, டீ வேணுமா, இல்லை அவனை கவனிக்காம இவ பாட்டுக்கு போய் வந்து லாந்தி கொண்டு இருந்தா அந்த கணவனுக்கு அது எவ்வளவு வருத்தத்தை கொண்டு வரும் தெரியுமா? அதே மாதிரி தான் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பா இல்லைன்னா அது ஒரு வருத்தம், அல்லது பிள்ளைகள் அப்பாவிடத்தில் அன்பா இல்லைன்னா அது ஒரு பெரிய வருத்தம். அப்ப இப்படி இருக்கிறாங்கன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை தடுக்கிறது தான் பிசாசுக்கு கிரியை. இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறது தான் சாத்தானுடைய கிரியை. வசனத்தை தெளிவா நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த சகோதரங்க இவன்கிட்ட பேச மாட்டாங்களாம். அந்த சகோதரங்களை இவன்கிட்ட பேச மாட்டாங்க. நான் இந்த அதிகாரத்தை வசனத்தை வாசிக்க சில காரியங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒருத்தங்க என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, இந்த அன்பை கெடுக்கிற சில ஆவி சிலருக்குள்ள பாருங்க. சில நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில மனைவியும் கணவனும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. நிறைய வீட்டில் நம்ம பார்த்துருக்கிறோம், ரொம்ப அன்பா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரிக்கு அனந்தரத்தியா இருக்கு, வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்போ மனைவி மாறுக, அவங்களுக்கு மனைவி ஒருத்தங்க மனைவியின் இடத்துல ரொம்ப அன்பா இருந்தா அவங்க சொந்த புருஷனுக்கு தம்பிக்க பண்டாட்டி, அத்தான் இங்க வாங்க, கேட்குறீங்களா? எப்படி கேட்குறீங்க? என்னம்மா, நேற்று ஜன்னலுக்கு இடையில நான் ஒத்தி பார்த்தேன், போனில் இப்படி 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 பேசினான், இப்படி பேசினான். அவனும் கோணப்பயல நீ என்னான்னு யோசிக்காம மனைவிட்டு, ஆமா நானும் கொஞ்ச நாள் இவளுக்கு கெட்ட நேரமானு தெரியாது, வீட்டுக்கு மேலே ரேஞ்ச் இருக்காது, அந்த இடத்துல ரேஞ்ச் இருக்காது. இவன் என்ன செய்வான்னு தெரியுமா? ரேஞ்ச் உள்ள இடம் பார்த்து போனை கொண்டு போய் அங்கே தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தங்கள்ட்ட நல்ல விஷயம் பேசியதுக்கு, ஆமா அன்னைக்கு நான் முந்தானத்தை பார்த்தேன், எனக்கு கிட்ட வச்சு பேசாத, ஒளிச்சு கொண்டு வச்சு அங்கே கொண்டு பேசினான். சரிதான் கதை, பின்ன கதை முடிஞ்சு. அது ஒரு பிசாசுக்கு கிரியை. அல்லேலூயா. அது ஒரு சாத்தானுடைய கிரியை. அதனால அதே போல தான் இந்த இவனுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் அன்பார்ந்த தகப்பனை அந்த பிரித்து அந்த மாதிரி அந்த காரியம். அதனால நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம். உங்கள் பிரிச்சு உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க என்ன, உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க என்ன, உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப அன்பாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க என்ன, இல்லைன்னா சாத்தான் அந்த அன்பை பிரித்து விடுவான். ரெண்டாவது நீங்கள் அந்த அடுத்த வசனத்தை வாசித்தா அவன் ஒரு சொப்பனம் காண்றான். இந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு சகோதரங்களுக்கு அதை அறிவித்தவன். ஒரு சொப்பனம் கண்டாயா? எங்கள் வீட்டில் என் மனைவி வந்து சொல்லுவான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். இப்போ அந்த ஐயா வந்து ஒரு சொப்பனம் கண்டார். நல்ல விஷயம் ஐயா. இவனும் ஒரு சொப்பனம் கண்டான். நேற்று ராத்திரி ஐயா நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது எனக்கு முன்ன ஒரு சொப்பனம் இப்படி இருந்துச்சு. அந்த சொப்பனத்தை காலையில் கண்ட உடனே இவனை வந்து பகைச்சிட்டாங்க. வசனத்தை பாருங்க, பகைச்சாங்க. நல்லதுக்கு காலம் உண்டான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் புருஷன்கிட்ட போய், அத்தாய் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அத்தாய், அது எப்படின்னு கேட்டு நல்ல விஷயத்த சொன்னான்னா சொப்பனமாவது அதாவது இன்னும் சொல்லி இடித்து எதுக்குன்னு தயாராக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காலம். சில சூழ்நிலையில் நீங்கள் கண்ட சொப்பனத்தை 2 பேரும் ஷேர் பண்ணும்போது அது வந்து மகிழ்ச்சியை கொண்டு வரும். இப்போ அந்த ஐயா கண்ட சொப்பனை எனக்கு தரும்போது, ஆண்டவரே ஒளியத்திலே சில போராட்டம் நெருக்கந்தாங்க, சில காரியங்களையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அப்போ சாத்தான் பலமாய் போராட ஆரம்பித்திருக்கிறான். அவனை எதிர்க்கணும், யுத்தம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், இன்னும் முழிச்சிருக்கணும், இன்னும் உபவாசிக்கணும். அப்போ நமக்குள்ள அது ஒரு ஷேர் பண்ணும்போது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அவங்க சொல்லலைன்னா எப்படி தெரியும்? அப்போ இவன் கண்ட சொப்பனத்தை கொண்டு வந்தோடனே அதிகமாய் பகைத்தார்களாம். அதிகமாக எப்படி பகைச்சாங்க? இவனை எப்படியாவது கொல்லணும், இந்த பயலை இனி உலகத்தில் உயிரோடு வச்சிருக்க கூடாது, இவனை கொன்னே தீரணும். அப்போ பார்க்குறான் தகப்பன் யாக்கோபு சொல்கிறான். இப்போ தகப்பன் நல்லவனா பாருங்க. தகப்பன் இப்போ மறுபடியும் ஒரு சொப்பனம் காண்றான் பாருங்க. ஒருக்கா சொப்பனம் கொண்டு சகோதரர்களுக்கெல்லாம் சொன்ன உடனே இனி இவனை உயிரோடு வச்சிடக்கூடாது, கொல்லணும் இவனுக்கு கொலை வரியோட சகோதரங்க இருக்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கும்போ தகப்பன் இருக்கிறாங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கண்ட ஒரு சொப்பனத்தை தகப்பனுக்கு முன்ன சொல்கிறான். தகப்பன் இருக்கிறாங்க, சகோதரங்க இருக்கு, எல்லாருக்கும் என்ன இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே தகப்பன் நல்லவனா பாருங்க. 5வது அந்த 9வது வசனம், அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனை நோக்கி, தன் இன்னும் சொப்பனத்தை கண்டேன் என்று சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினென்று என்றான். அடுத்த 10வது வசனம், இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் தரை மட்டும் உன்னை குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ என்று அவனை கடிந்து கொண்டான்.
கடிஞ்சு கொண்டான். கடிந்தது என்று கடினமான வார்த்தையை பேசினான். கடினமான வார்த்தை. அப்ப சொந்த தகப்பன், முதலாவது பாருங்க, தகப்பன் பிள்ளையிடத்தில் அன்பாய் இருக்கிறான். கொஞ்சம் காலங்கள் போன பிறகு கண்ட சொப்பனத்தை தகப்பன் எல்லாரும் இருக்கும்போது சொன்னபோது இவனை கடிஞ்சு கொண்டானாம். கடினமான வார்த்தைகளை பேசினான். கடிந்து கொண்டான். ஒரு தகப்பனும் பிள்ளை என்னுடைய மகன் என்கிற அந்த காரியத்தை விட்டு கடிந்து கொண்டான். சில பேரங்கள் உங்கள் புருஷன் உங்களிடத்தில் அவர் அன்பானவருங்க, கடிந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் அப்பா உங்களை கடிஞ்சிருக்கலாம். உங்கள் பழகினவங்க கடிஞ்சிருக்கலாம். நீங்கள் நேசித்தவங்க கடிந்திருக்கலாம். இது ஒரு சாத்தானுடைய பொல்லாத கிரியைகள். அல்லேலூயா. உங்கள் மனைவி உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை நம்பி வாழ வந்தவங்க, அவங்க இப்படி கடினமாய் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி, நீங்கள் வைத்திருக்கிற அன்பை கெடுக்கிற ஒரு பிசாசு, அந்த பொல்லாத சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் இந்த ஜெபம் நமக்கு அதிகமாய் தேவை. அதனால தான் நமக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை தந்தார். அல்லேலூயா. இப்போ தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது இந்த யாக்கோபு இந்த யோசேப்பிடத்தில் சொல்கிறான், பிள்ளைகள் வனாந்தரத்தில் ஆடுகளை ஓட்டி மேய்ச்சி அந்த இடத்துல இருக்கிறாங்க, நீ போய் அவங்களோடு கூட இணைஞ்சு இந்த ஆடுகளை ஓட்டு மேய் என்ன சொல்லி அனுப்பி இவன் போகிறான். வனாந்தரத்தில் அந்த தன்னுடைய சகோதரங்களை தேடி இந்த யோசேப்பு போகிறான். அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அன்பாய் போகிறேன். போன இடத்துல இன்னும் வந்தாண்டா சொப்பனக்காரன் கொல்லுடான்னு எல்லாரும் சேர்ந்து இவன் மேல் பாய்ந்தார்கள் என்று வசனம். பாய்ஞ்சி வந்து இவனை அடித்து கொல்றதுக்கு துன்புறுத்தி காயப்படுத்தி கொல்ற ஒரு மயிர் இலையில இவன் பாதுகாக்கப்பட்டான். அவளை மற்றபடி கொன்றிருப்பாங்க அவனை. அந்த இடத்துல சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன், இவனை அடிச்சு கொல்றதுக்கு, இவனை ஒரு மரணத்துக்கு இவனுக்கும் ஒரு அடி தோடந்தான். ஏன் மரணத்துக்கு இவனுக்கு ஒரு அடி தோரம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு ஜெபிக்கிற மகளோடு கூட இயேசு இருப்பார். ஒரு ஜெபிக்கிற மகனோடு கூட இயேசு இருப்பார். ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளையோடு கூட இருப்பார். ஒரு ஜெபிக்கிற வீட்டில் இயேசு இருப்பார். ஒரு ஜெபிக்கிற ஸ்தலத்தில் இயேசு இருப்பார். அவர் ஜெபம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம் ஜெபம். அவன் யோசேப்புக்குள்ள ஒரு ஜெபம் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப மயிரலையில பாதுகாக்கப்பட்டு இப்ப பாருங்க, யோசேப்பை கொண்டு போய் அந்த ரூபன் ஒரு சகோதரன் எழும்பி அவனை கொல்லாதுங்க, இந்த யோசேப்பை கொல்லாதிருங்கள், அவனை விட்டு விடுங்கள், வேணா குழியில கொண்டு போடுங்க. ஒரு சத்தம் கேட்டது, விட்டுட்டாங்க. இவனை பிடிச்சி தூக்கி கட்டி கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில கொண்டு போட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. குழியில தண்ணி இல்லாத இடத்துல இப்போ ஒரு பயம். யோசேப்புக்கு ஒரு பெரிய பயம், பயங்கரமான பயம். அங்க என்ன இருக்கு? கரப்பாம்பூச்சி இருக்குமா, பாம்பு இருக்குமா, தேள் இருக்குமா, சர்ப்பம் இருக்குமா, நான் வாழ்வனா சாவனா, குழிக்குள்ள என்னை காப்பாற்ற யார் முடியும், எப்படி நான் வெளியே வர முடியும், நான் எப்படி சாவனா, அந்த ஒரு பயம். நிறைய குடும்பத்தில் ஒரு பயம். ஐயோ, கணவனை நம்பி வாழ வந்தேன், என்னை இப்படி பேசுறார், இந்த மாதிரி நிற்கிறார், மிருகத்தை போல பேசுறார், மிருகத்தை போல நடக்கிறார், அடிக்கிறார், உதைக்கிறார், கொலை செய்ய வருகிறாரு. ஒரு பயம். நிறைய குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம். இதோ ஒரு பயத்தோடு நீங்க வாழ்றீங்க. பயப்படாதுங்க, உங்க கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் இயேசு இருப்பார். இந்த வருடம் முழுவதும் இயேசு இருப்பார். இந்த தேவ பிள்ளைகளோடு இயேசு இருப்பார். அதுக்குத்தான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் இருப்பார். ஐயோ, இந்த புருஷனை அடிச்சு உதைச்சி காயப்படுத்துறாரு, அல்லது பிள்ளைகள் என்னை அடிச்சு உதைச்சி காயப்படுத்துறாங்களே, இனி உலகத்தில் நான் எப்படி வாழ்வது? எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு எதிர்காலம் உண்டா? நான் வாழ முடியுமா? உங்களை கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பயம். சமீபத்தில் இப்போ தான் அந்த திருவட்டாரில் ஒரு வீட்டில் ஒரு நாள் என்னன்னு தெரியல, நான் கூப்பிடாமல் ஒரு வீட்டுக்கும் நம்ம போகவே முடியாது. அந்த சிஸ்டருக்கு வீட்டுக்கு ஒரு நாள் போய் ஜோமனேன்னு பார்த்தா வருஷம் 2 ஆயிடுச்சு, இன்னும் போகிறது நடக்கையில். பாவம், எனக்காண்டி ஜோமனே இந்த சிஸ்டர் வராங்க. அவங்க நல்ல அந்த காலத்தில் என்னை தாங்கினவங்க, அன்புள்ளவங்க. அந்த வீட்டுக்கு கூட என்னால் போக முடியலை. அன்னைக்கு திருவட்டாரில் வரும்ப சரி நம்ம அந்த இடத்துல போய் அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, அன்புள்ள சகோதரி இல்லையா, போய் ஒரு ஜோமனிட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போனேன். அங்கே போனால் அந்த சகோதரி கழுத்தெல்லாம் வாந்தி பிச்சு வெளிச்சு ஒரு விருத்தியில பயத்துல நிக்கிறாங்க. நடுங்கி போய் நிக்கிறாங்க.
என்னம்மா என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுனாங்க. என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு, நீங்கள் நண்பா இருந்தவங்க இவ்வளவு நல்லா பேச என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்? அவங்க சொல்கிறாங்க, நான் சாகணுமா இருக்கணுமான்னு இனி கடவுள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிஸ்டர்னு கேட்டால், நேற்று ராத்திரி புருஷன் குடிச்சிட்டு தான் வந்தா, எனக்கு அது பிடிக்காது பிரதர், இந்த குடியை நிறுத்து, நீ அப்பதான் வாழ முடியும், குடியை நிறுத்து, அப்பொழுதுதான் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இது அவனுக்கு பிடிக்காம நேத்தைக்கு ராத்திரியில் கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி இறுக்கி அப்படி கொண்டு போய் செவரோடு அடிச்சு அந்த மாதிரி காயப்படுத்தி ஒரு விருத்தியில் இருக்கிறாங்க. நான் எப்படி இவனோடு வாழ முடியும், எப்படி நான் வாழது, எப்படி இருக்கிறது, எப்படி வாழ முடியும்? ஒரு சாகணுமா என்கிற ஒரு விருத்தி, ஒரு பயம். இனி எப்படிங்க நான் வாழ முடியும்? இந்த குட்டிகாரனோடு, இந்த கொலைகாரனோடு, இவனோடு நான் எப்படி வாழ முடியும்? ஒரு விருத்திங்க, ஒரு விருத்தியில் இருந்தாங்க. அந்த யோசேப்பை பாருங்க. அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிச்சா அந்த குழியில இருந்து மீதியானர்கள் எடுத்து இஸ்மவேலிட்ட கொடுத்து அவனுவை கொண்டு போய் போர்த்திபான வீட்டில் கொண்டு போன. அங்கேயாவது அவனுக்கு நல்ல வாழ்க்கை உண்டான்னு கேட்டான். இல்லைங்க, அங்கேயும் அவனை வீட்டு வேலை, பாத்திரம் கழுவு, சமையலை செய், துணியை தவ, வீட்டு வேலை. யோசேப்பு செல்வ செழிப்பாக இருந்தவன், ஒரு வசதியான வீட்டில் இருந்தவன், தகப்பனுடைய அன்புக்குள்ளே ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்த யோசேப்பு இப்பொழுது எங்கே இருக்கிறான்? ஒரு வீட்டு வேலையில் இருக்கிறான், ஒரு வீட்டில் வேலை செய்கிறான். போர்த்திபானுடைய வீட்டில் போய் வீட்டு வேலை. அவனுடைய இருதயம் எவ்வளவு பாதிப்பு நீங்க யோசிங்க. நம்ம இருதயம் சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வரும்போது துக்கம், ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம் இருக்காது. இப்ப அது சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு விருத்தி, ஒரு பயம். அந்த நிலைமையில அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு செஞ்சான். இப்ப பாருங்க, இவன் ஒரு சௌந்தரியம் அழகுள்ளவன்னு கண்டு அவனுடைய மனைவி இவனை சும்மா விடல. அபாண்டமான பழி, பொய் பழி, செய்யாத குற்றத்துக்கு இப்ப ஜெயில போய் கிடக்கிறான், ஜெயில இருக்கிறான். ஒரு கைதியாய், ஒரு பிணை கைதியாய், கொலைகாரனுக்கு சமமாக ஒரு கைதியாய் போய் இருக்கிறான் யோசேப்பு. எவ்வளவு போராட்டங்க ஒருத்தன். ஆனால் அந்த சூழ்நிலையை யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினால் கர்த்தர் அவனை கைவிடாதபடி ஏற்ற காலங்கள் வந்தபோது அவனை ராஜாவாய் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. யாரெல்லாம் இவனை பகைத்தார்களோ, யாரெல்லாம் இவனை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் இவனை ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் இவனை துஷ்டமாய் பேசினார்களோ எல்லாரையும் தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். எல்லாரும் தேடி வர, யோசேப்பை தேடி வராங்க. ஏன்னா எகிப்தில் மாத்திரம் தானியம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, மற்ற தேசம் முழுவதும் பஞ்சம். அவங்க சகோதரங்க எல்லாரும் இவனை பகைத்தவங்க, வெறுத்தவங்க, தள்ளினவங்க, அபாண்டமாய் பழி சுமத்தினவங்க, பேசினவங்க யோசேப்பு தேடி வந்தாங்க. யோசேப்பு அன்பை பாருங்க, நீங்க தொடர்ந்து படிச்சா யோசேப்புக்கு தெரியும் இவன் என் சகோதரன், என்னை கொல்ல பார்த்தவன், என்னை பழிவாங்க நினைச்சவன், இவன் எல்லாமே யோசேப்புக்கு தெரியும். அவன் ஒன்றும் காட்டலைங்க, ஒன்றுமே அவன் காட்டவே இல்லை. எல்லாம் அவங்களை அன்பாய் நேசித்தான். உங்களை பகைக்கிறவங்க அன்பாய் நேசிங்க. கணவன் கோபத்தில் ஒன்று பேசி இருக்கலாம், மனைவி சில வீட்டில் பார்த்தா அவன் ஒரு வாரம் ஆச்சு பேசி. இந்த மனைவி புருஷன்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம், 10 நாள். அப்படி இருந்தால் மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பணும்? கணவன் மனைவி எங்கேயும் அது சில நேரங்களில் நமக்கு செய்யாததை செய்யும் போது ஒரு கோவப்பட்டிருக்கலாம், உடனே அதுதான் வாழ்க்கைன்னு அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி. இவன் பாருங்க, யோசேப்பு அந்த இடத்துல கழுதை வர வச்சு, அப்போ நம்ம சகோதரங்க இவங்க தானியம் இல்லாமல் இருக்கிறாங்க, கழுதையில் கட்டி கொண்டு போப்பா, கழுதையில் கட்டி கொண்டு போன்னு எல்லாத்தையும் இருந்த தானியத்தை கொடுத்து அனுப்புகிறான். அவனுக்கு இருதயம் அன்பு நிறைந்த ஒரு இருதயம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் அன்பு நிறைந்ததா இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் இவளுக்கிட்ட பேச மாட்டேன், இவனுக்கிட்ட பேச மாட்டேன், அவனுக்கிட்ட பேச மாட்டேன், ஒரு நாளும் வளர முடியாது, ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஒரு நாளும் நம்ம வாழ முடியாது. மாமியார் மருமகளுக்கு உறவு எப்படி இருக்கு யோசிங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கு, அறிந்தவர்கள் அறியாதவர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உறவு எப்படி இருக்கு, சபை விசுவாசிகள் உங்களுக்குள்ள ஐக்கியம் உறவு எப்படி இருக்கு, போதகருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு. யோசேப்பு ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயம். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஒரு தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா இது அடுத்த செய்தி தருவாங்க, நம்ம அதுக்கு அவங்க அளவுக்கு நம்ம இல்லாவிட்டாலும் கர்த்தர் கொடுத்த வசனத்தை வாசித்து அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவர் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாருங்க, பொறுமையை தாருங்க, அன்பை தாருங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் அதற்கு இதுவரையிலும் ஒரு தடையா இருந்தா இன்னைக்கு அந்த தடைகள் முற்றிலும் மாறட்டும் ஆண்டவரே. என்னிடத்துல ஒரு காலத்துல கணவன் எவ்வளவு அன்பா இருந்தார், இப்பொழுது என்னிடத்துல பேசுறதில்லை, இப்பொழுது அன்பா இருக்கிறதில்லை. அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவிகளை கட்டுகிறோம், அந்த பொல்லாத சாத்தானை கட்டி போடுகிறோம். ஊழியத்தில் இயேசுவே உம்முடைய வல்லமை ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது ஆண்டவரே. இந்த காலத்தில் சாத்தான் தடுக்க பார்க்கிறான், அவருடைய கிரியைகளை கட்டி போடுவீராக ஆண்டவர். ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை கட்டி போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உமக்காய் வாழ கிருபை தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.